எனதருமை குழந்தைகளே, உங்களுக்காக திருவாசகத்திலிருந்து இன்று ஒரு கதை கேட்போமா? ஏன தொல்லையிரு அணிந்தது. சரி, ஒரு காலத்தில் காட்டில் பல்வேறு மிருகங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஏனை என்ற யானை இருந்தது. அது மிகவும் பெரிதும் அழகான தந்தங்களும் கொண்டதுமாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சரியில்லை. அதற்கு தொலைந்த ஒரு எயிறு. மற்ற மிருகங்கள் அனைத்தும் ஏனையை பார்த்து, ஏன் உனக்கு ஒரு எயிறு மட்டும் இல்லையா? நீயும் ஒரு தந்தமே இல்லாமல் எப்படி ராஜாவாக இருக்க முடியும் என்று கிண்டல் செய்தன. அதனால் ஏனைக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அது தினமும் கண்ணாடி நீரில் பார்த்து தன்னுடைய முகத்தை காணும் போதெல்லாம் அந்த தொலைந்த எயிருக்காக சோகிக்க தொடங்கியது. ஒரு நாள் சிறிய முயல் ஒன்று ஓடி வந்து ஏனையிடம் அழுதது. ஏனையா ஏனையா, ஒரு சிறுத்தை என்னை துரத்துகிறது, தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று கெஞ்சியது. ஏனை உடனே முயலை பாதுகாக்க முனைந்தது. அது தன் மிகவும் வலுவான தந்தத்தை கொண்டு அந்த சிறுத்தையை விரட்டியது. அப்போது மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்த்தன. அவை ஒன்றாக சொன்னது, வாவ் ஏனையா, உன் ஒரு எயிரே போதும், அது ஒரு காட்டையே பாதுகாக்கும். எங்களுக்கு புரிகிறது, ஒரு எயிறு தொலைந்தாலும் உன் வீரமும் நல்ல மனமும் ஒருபோதும் தொலைக்கப்படாது. அந்த நாள் முதல் யாரும் ஏனையை அவமதிக்கவில்லை. ஏனை தனது ஒரே எயிருடன் பெருமையாக வாழ்ந்தது. எல்லோருக்கும் உதவி செய்து காட்டின் உண்மையான நாயகனாக. இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன? வெளிப்படையான தோற்றம் முக்கியமல்ல, நல்ல மனமும் செயலும் தான் நம்மை மக்களிடையே உயர்த்தும். கேட்டுக்கிட்டீங்களா? மீண்டும் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்.